இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு புது குண்டை தூக்கி வீசியிருக்கிறார். हम कोरोना के समय भी एकजुटता से ऐसी चुनौतियों का सामना कर चुके हैं. अब हमें फिर से उसी तरह तैयार रहने की आवश्यकता है. धीरज के साथ, संयम के साथ, शांत मन से हमें हर चुनौती का मुकाबला करना है. அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலையுமே இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு தெரியுமா? அதை சுருக்கமாக நான் சொல்றேன். மேற்கு ஆசிய போரின் பாதிப்புகள் நீண்ட காலம் நீடிக்கும். கொரோனா காலத்தை போல நாடு முழுவதும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இதுதான் மோடி பேசியிருக்கிறார். கொரோனா காலத்தை போல நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கணுமா? எப்படி? நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல மோடி கிட்ட நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் பேசாதது வரைக்கும், நீங்கள் எதையும் பேசாமல் இருந்தாலே நாங்கள்லாம் எப்படியாவது தள்ளி தள்ளி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுவோம். ஆனால் நீங்களோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்காரன் எவனாவது பேசினாதான் எங்களுக்கு வயிற்றில் புளி கரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வேற சொல்லிட்டீங்களா, இனி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நீங்கள் கொரோனா தொற்று காலத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு இன்னமும் பீதியை கிளப்பிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத்திலிருந்தெல்லாம் வந்த செய்திகளெல்லாம் உண்மையிலேயே ஐயையோ சொல்லவே பயமாக இருக்குது. அந்த அளவிற்கான பிரச்சனைகளை நாங்கள் இந்திய மக்கள் சந்தித்தோம். ஏன் கொரோனா காலத்தில் மட்டுமா? சுருங்க சொன்னால் 11 வருடங்களாக நாங்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகளை உங்கள் ஆட்சியின் மூலம் நாங்கள் அனுபவித்து வருகிறோம் அப்படிங்கிறத பட்டியல் போட முடியும். ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியுமா? அம்பானி தூங்கலாம், அதானி தூங்கலாம். சாதாரணமான இந்திய மக்கள் தூங்க முடியுமா? ஏழை தாயின் மகனுடைய ஆட்சியில் தூங்க முடியாது. இப்போ நான் ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறும், கேஸ் சிலிண்டர் விலை ஏறும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறும், உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்படலாம், எல்லாமே நடக்கலாம். இதுக்கெல்லாம் நீ ஒன்றா தயார் பண்ணிக்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு மோடி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். ஆமாம், எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, கொரோனா காலத்தில் நீ எல்லாம் எப்படி வாழ்ந்தியோ அதே மாதிரி வேணா வாழ்ந்துக்கோ, இல்லட்டா என்ன வேணால் நடக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் கொரோனா காலத்தில் எத்தனை பேர் மருந்து இல்லாமல் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து கொத்து கொத்தாக செத்து போனான் அப்படிங்கிறது தெரியும். இல்லை என்னமோ நமக்கு சில காட்சிகளெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இந்த கங்கை ஆற்றினுடைய நதிக்கரையிலெல்லாம் இப்போ மறக்க முடியுமாங்க, உலகமே அதிர்ச்சிக்குள்ளாச்சு. சரி, நான் என்ன கேட்குறேன், பிரதமர் மோடி சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கிறான் உலகத்தினுடைய 3வது பெரிய சக்தி, 4வது பெரிய சக்தி. பக்கத்து நாட்டில் சீனான்னு ஒரு நாடு இருக்குது, பக்கத்து நாடு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜப்பானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜெர்மனி. ஏன் இங்கே மட்டும் பிரச்சனை? உலகத்தினுடைய பொருளாதார சக்தியை நம்ம மாறிட்டோம், நம்மளை நீ அசைக்க முடியாதுன்னு சொல்லி வடை சுட்டுட்டு இருந்த ஆட்கள் சொல்கிறாங்க இந்த போருடைய தாக்கம் நீண்டகாலம் நீடிக்குமா? வெட்கமா இல்லையா மோடி? உங்களுக்கு முடியாதுன்னா வச்சுட்டு போயிருங்க. நான் இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு, அதுதான் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தலையில் இடி விழுற மாதிரி. என்ன தெரியுமா அது? இப்போது நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் அதனுடைய வெயிட் எவ்வளவு? 14 கிலோ, ஏறத்தாழ 15 கிலோன்னு வச்சுங்களேன். இனி அதே சிலிண்டரில் 10 கிலோவிற்கான எரிபொருள் மட்டுமே நிரப்பி கொடுக்கப்படும். ஆமாம், அப்படி செய்தி வந்திருக்கு, இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ ஹோர்மஸ் நீரிணை வழியாக இன்னைக்கு 4வது கப்பல் வந்திருக்கு. அதாவது 24 நாள் ஆகுது போர் துவங்கி, 4வது கப்பல் இந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 3 கப்பல் வந்தால் தான் இந்தியாவினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அது பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லை எல்பிஜி கேஸாக இருக்கட்டும். ஒரு நாளைக்கு மினிமம் 3 கப்பல் வரணும், வந்தால் தான் இந்தியாவுடைய முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பாதி ஹோட்டல்கள் அடைச்சிட்டான், பாதி பேருக்கு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ என்ன, இப்போ ஹோர்மஸ் நீரிணை வழியாக ஈரானுடைய நட்பு நாடுகள் அவனுடைய குட் புக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக நீ போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க காசு கேட்குறாங்க. 18 கோடி 19 கோடி கொடுத்தா தான் வரும். இப்போ இஸ்ரேலில் போய் டான்ஸ் ஆடினது, இந்த போருக்கு முன்னாடி நெதன்யாகுவை போய் கட்டி பிடிச்சது, இதெல்லாம் நமக்கு எந்த விதத்துலையும் இந்தியாவுக்கு எந்த விதத்துலையும் பலன் கொடுக்கல. இன்றைக்கி நம்ம பாருங்கள், நெதன்யாகுவின் ட்ரம்பையும் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு
அவனுங்க சொன்னதை கேட்டதுனால இன்றைக்கி பாதிக்கப்படுறது யார்? மோடி கிடையாது, அமித்ஷா கிடையாது, ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாது, அதானி கிடையாது, அம்பானி கிடையாது. 140 கோடி அப்பாவி ஏழை இந்திய மக்கள் இல்லையா? அதானே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதாங்க சொல்கிறேன், ஒவ்வொரு நாடுகளுமே இப்படிப்பட்ட சிக்கல்கள் எப்போது வேண்டுமானாலும் உலகத்தில் நிகழலாம். ஆனால் அப்படி நிகழும் பட்சத்தில் தங்களுடைய நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை முன்கூட்டியே திட்டமிடுபவர்கள் தான் நல்ல அரசியல் தலைவர்களாக இருக்க முடியும். ஆனால் நமக்கு யோசிச்சு பாருங்கள், நமக்கு சேமித்து வைப்பதற்கான கிடங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கான நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை அதற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? இங்கே மேக்கப் போடுறதுக்கும் காளான் சாப்பிட்றதுக்கும் தான் மக்கள் வரி பணத்தை சும்மா என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இவர் பேசாமல் இருந்தால் கூட நம்ம ஏதோ ஒன்றுங்க கிடைக்கிற காலில் கிடைக்கிறது கஞ்சி தண்ணியை குடிச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போய் ஏதோ ஒன்று நடந்துட்டு போய் இவர் பேசுகிறாரு பார்த்தீங்க, பயம் வந்துடும். அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இந்த மாதிரி இருக்கும் அது இது இப்படின்லாம் சொன்னால் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு தெரியும் 2014 இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கு உண்மையிலேங்க ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கு போதும் இந்த மோடி பேச வரும்போது எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுறது. உண்மை நிலவரம் நம்ம தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம தானே கஷ்டத்தில் இருக்கிறோம். என்னங்க சாதிச்சிட்டோம்? இந்த எல்லா துறையிலுமே வீழ்ச்சி தானே, எல்லா துறைகளிலும் பெரும் வீழ்ச்சி தானே. இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான நாடு இன்னைக்கு என்ன மோடியினுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையால் என்ன நிலைமை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். और हाँ, हमें बहुत सावधान और सतर्क भी रहना है. हालात का फायदा उठाने वाले झूठ फैलाने का प्रयास करेंगे. ऐसे लोगों की कोशिशों को सफल नहीं होने देना है. मैं देश की सभी राज्य सरकारों से भी इस सदन के माध्यम से आग्रह करूंगा, ऐसे समय में कालाबाजारी करने वाले, जमाखोरी करने वाले एक्टिव हो जाते हैं. इसके लिए कड़ी मॉनिटरिंग जरूरी है. जहां से भी ऐसी शिकायतें आती हैं वहां त्वरित कार्रवाई होनी चाहिए. देश की हर सरकार और देश का हर नागरिक जब मिलकर चलेंगे तो हम हर चुनौती को चुनौती दे सकते हैं. इसी आग्रह के साथ मैं अपना वक्तव्य समाप्त करता हूं. बहुत बहुत धन्यवाद. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.